ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ புதுசாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக நச்சுன்னு எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட அளவை வச்சு தான் இந்த நான் அளவு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப கச்சிதமாகவே இருக்கும். வாங்க இதை வந்து எப்படி அளந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கும் ஆம் ஹோலும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ரொம்பவே நமக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா அதோட டாட்டும் நம்மளோட பட்டியோட ஷேப்பு தான். இந்த பட்டியோட ஷேப் கரெக்டாக இருந்தாலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவே நச்சுன்னு கச்சிதமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி அளந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கொக்கி இருக்கும் பாருங்கள், அந்த சைடு எடுத்துடுங்க. கொக்கி பட்டி இருக்க சைடில் எடுத்துடுங்க. இப்போது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கும் பாருங்கள், இந்த லைனை நம்ம பிடிச்சிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா துணி வந்து ஜாயின் பண்ண துணி கீழ் நோக்கி இருக்குது. இந்த மாதிரி கீழ் நோக்கி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுடுங்க. இப்போ இந்த தையலுக்கு விட்ட பகுதியில் நம்ம இந்த தையல் லைன், அதாவது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைச்சிருக்கோம்ல, அந்த லைனை வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், அந்த தையலும் இந்த தையலுக்காக விட்டுருக்க லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களோட சென்டர் டாட் பகுதி, அந்த சென்டர் டாட்டில் நம்ம லாஸ்ட்டாக அந்த பாயிண்டில் தைச்சிருப்போம், அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அதில் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. இந்த டாட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான டாட்டு. பாருங்கள், கரெக்டாக அந்த தையல் முடிஞ்சிருக்க எண்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்டை வச்சு தான் நம்ம மற்ற 2 டாட்டுமே மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ண மாதிரி அப்படியே வச்சுட்டு இதோட கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட ஒயர் எடுக்க போகிறோம். ஒயர் எடுக்க முன்னாடி ஃபஸ்ட்டு பட்டியும் மேல் பாட்டும் ஜாயின் பண்ணியிருக்க இடம் இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடம் தான் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்க இடம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே வச்சுருக்க இந்த அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மார்க்கிங்கிலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க தையலுக்காக. இந்த தையலுக்காக விடுறது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த தையலுக்காக விட்டதுக்கப்புறம் இந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். தேவையான உயரம் எடுத்துட்டோம். இந்த தையலுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக அந்த தையலுக்கு விடணும். விடாத பட்சத்தில் உங்களோட ப்ளவுஸோட அளவே மாறிடும். இப்போ அடுத்ததாக டாட்டு அகலம் குறிச்சிக்கலாம். இதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொக்கிப்பட்டி சைடு தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த டாட் குறிச்சிருக்கிறதோட மிட் பாயிண்ட்டும் இந்த கொக்கிப்பட்டி சைடும் எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுடுங்க. வச்சுட்டு டாட்டோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த அளவு துணியை எடுத்துட்டு இப்போ நம்ம கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம தையல் விடணும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான தையல் தான் இதில் விட்டுருக்கோம். இதை நீங்கள் வந்து அளந்து கூட பார்த்துக்கலாம். அளந்து பார்த்துட்டு அதே அளவுக்கு கீழே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சைடில் இருந்து அந்த டாட் 1/2 இன்ச்சு விட்டுருக்க பாருங்கள், அது வரைக்குமே அளந்துக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இந்த 4 இன்ச்சையே கீழேயும் அளந்து எடுத்துக்கிறேன். இது ஸ்ட்ரெயிட்டாக வரணுங்கிறதுக்காக தான். இப்போ அளந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட சென்டர் டாட்டு. இந்த சென்டர் டாட்டுக்குள்ள அகலம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நீங்கள் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் அந்த மிட் பாயிண்டோட சேர்த்துடுங்க. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட் கிடச்சிருச்சு. எந்த இடத்துல ஃபஸ்ட் டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம 2வது டாட் மார்க் பண்ண போகிறோம். 2வது டாட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆம்ஹோல் சைட்லேருந்து வரும். இந்த ஆம்ஹோல் சைடு வருவதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட அளவு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் எண்டிலேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் 2வது டாட்டுக்கும் வந்து என்ன கேப் விட்டுருக்காங்க, அதாவது எத்தனை இன்ச்சு அளவு விட்டுருக்காங்க டிஸ்டன்ஸு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதையே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டாட் இருந்த இடத்துல கரெக்டாக அதை வச்சு அப்படி நீங்கள் மார்க் பண்ணாலே போதும்.
இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு 2வது டாட் வருது. இப்போ அடுத்ததாக 3வது டாட்டு 2 டாட்டுக்குமே சென்டர் பகுதியில் நமக்கு வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், கொக்கிப்பட்டி சைடு ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் 2வது டாட்டுக்கும் சென்டரில் வர்ற மாதிரி இந்த டாட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 3 டாட்டோட டிஸ்டன்ஸும் முக்கோண ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா பட்டி. இந்த பட்டியோட ஷேப் கரெக்டாக இருந்தாலே உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவே கச்சிதமாக இருக்கும். இப்போது இதை வந்து பட்டியை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி சைடு எடுத்துடுங்க. கொக்கிப்பட்டி சைடில் நெக்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுடுங்க. நம்மளோட அளவு ப்ளவுஸை கீழே வச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், 1/2 இன்ச்சு விட்டுருக்க மேலே. அடுத்ததாக கொக்கியும் அதாவது நம்மளோட ப்ளவுஸோட பட்டியும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்க இடம் உங்களுக்கு தையல் தெரியும். நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் கீழே இருக்க பட்டியும் ஜாயின் பண்ணியிருக்க இடம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்த கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. அதிலிருந்து கீழே 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். இது எதுக்காக அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும், இதில் 3வது டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் விட்டு 1 இன்ச்சு கரெக்டாக விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே ஆம்ஹோல் சைடு. இதே ஆம்ஹோல் சைடு பார்த்திங்கன்னா மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க. நம்ம தைக்கும்போது அந்த 1/2 இன்ச்சு போயிடும். அதனால் மேலே 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருப்போம் சைடு தையலுக்காக, அதையும் விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம இந்த ப்ளவுஸோட துணியை வைக்கணும். பாருங்கள், சைடு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி மேலேருந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஆம்ஹோல் சைடை கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டி ஷேப் கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக விட்டதுக்கப்புறம் கீழே ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த இடம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்காகனா நம்மளோட பட்டி துணி ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கரெக்டாக பட்டியோட ஷேப்பை மார்க் பண்ணியாச்சு. எந்த இடத்துல நமக்கு பட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து கொஞ்சம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சுருக்கமோ இல்லாமல் ரொம்ப ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக உங்களுக்கு பட்டி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டு இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஷேப் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தூக்கி இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸ் வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து பட்டி மேலே இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சே நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவே கச்சிதமாக இருக்கும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்பவே ஈஸி இது. அதேமாதிரி தச்சு பழகுறவங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா ஷேப் கொடுக்கும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் நிறையா மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.